ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றதை இந்த விலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான். ஸோ கடகடன் சீக்கிரமாக எந்திரிச்சு மார்னிங் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வேகமாக கோயிலுக்கு கிளம்பலாம். இங்கே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு, அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அது இழந்த பழம் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். லைட்டா ஒரு புளிப்போட நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சோலை மனநல காப்பாற்று தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே எவ்ரி மந்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுப்போம். இதை கொஞ்சம் வருஷமாகவே தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டொனேஷன் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி திங்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக ஆவாங்க, நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போகலாம். இங்கெல்லாம் பாருங்கள், உள்ளே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க கையால் ரெடி பண்ணது. இது எல்லாமே கைவினை பொருட்கள். இது கொடுத்துட்டோம், கிளம்புவோம். போலாமா? எப்போ கொடுப்பீங்க? இது மந்த்லி ஒன்ஸ் கன்ஃபார்ம். ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தீங்க தானே? கண்டினியூ கொடுத்துட்டே இருந்தோம் மந்த்லி. இப்போ இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறம். இப்போ திரும்ப மந்த்லி நம்ம, அதாவது நம்மளால முடிஞ்சது. இது விட்டுறக்கூடாது, கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. எஸ். கார்னர் என்ன பண்ண போகிறோம்? என்னது? கேப்பர் ரொட்டி. சூப்பரா இருக்கு. ராகி ரொட்டி. வச்சிருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காஃபி ஷாப்புக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு எப்பயும் போல் வெளியில் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா டீ தான் மெயின். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ராமேஸ்வரம் போக வேண்டியதுதான்.
ராமேஸ்வரம் போகணுனாலே மோஸ்ட்லி ட்ரெயினில் போகணுன்னு தான் வந்து எல்லோரும் விருப்பப்படுவாங்க. நம்மளுமே வந்து அப்படி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்தில் வந்துட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து ட்ரெயின் வந்து அந்த பக்கம் அலோடு இல்லை. ராம்நாட்லேயே வந்துட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயே போகலாம். நம்ம ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு 1.5 hour ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து வேலை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து பாலம்லாம் ரெடி ஆகலை. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பஸ்ஸில் போனோம். பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்குறக்காண்டி ரொம்பவே ஸ்லோவாக தான் போனாங்க. கைஸ் இப்போ நம்ம வந்துட்டோம். ராமேஸ்வரம் வந்தாச்சு. சூப்பராக இப்போ தான் வந்து நம்ம இறங்கணும். இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். கடற்கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் கடலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சாமி பார்ப்போம். பாப்பா வந்துட்டு கடலை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆவலாக இருக்குது. அப்படி தானே பட்டோ? குளிக்கணுமா? குளிக்கிறதுக்கு தான் வந்து மேடம் ஆவலாக இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்கலாம் தான் பிளான் பண்ணி போனோம். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நட சாத்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு சாமி பார்க்க வந்துட்டோம். செம்ம கூட்டம். சாமியை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு போனோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச அண்ணாவை மீட் பண்ணோம். அவங்க வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்துட்டு டேரெக்டாக சாமியை பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 minutesக்குள்ளே வந்துட்டு சாமியை பார்த்தோம். அந்த அவளை தான் வந்து குஷியாக ஓடி வந்துட்டு இருந்தேன். ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி பார்த்துட்டோம். வரவங்க பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க வந்து கூட்டு போனாங்க. நல்லா வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டோம். சாமி வந்து கிட்டக்க பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். கடலுக்கு போனால் கடலுக்கு போயிட்டு நான் அவங்க மீட் பண்ணுறேன். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு. நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து அங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நட சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கடலுக்கு போகலாம். பட் ஆனால் வந்து கடலில் வந்து குளிக்க முடியாது. ஜஸ்ட் வந்து காலை மட்டும் நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்களை கூட்டிகிட்டு போன அண்ணா பார்த்திங்கன்னா கோயிலோட வரலாறு எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த அண்ணா தான் வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஹாய். ஏதாவது அர்ஜென்ட் அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு அதாவது தெரியாதவங்க வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது என்ன ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்பாட்டில் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக போய் தரிசனம் பண்ணிக்கலாம். ராமேஸ்வரத்தில் வந்து என்ன தேவையாக இருந்தாலும் எனக்கு நான் என்ன வேணாலும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே. வந்தப்போ பார்த்தீங்கன்னா செம க்ரௌடாக இருந்துச்சு இந்த சைடெல்லாம். இப்போ கூட்டம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா வந்து சன்னதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் தரிசனம் பார்த்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ நாகங்கள் பாருங்கள். அப்பாடி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலை தான். கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த நாகம் சிலை தான். விஷ்ணு சிலை இருந்துச்சா? இங்கே பாருங்க. பதஞ்சலி சித்தர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மாடியோ கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நாகம் சிலை தான் ஃபுல்லாக வந்துட்டு. தங்கம் பையப்போ ஃபைனலி கடலுக்கு வந்தாச்சு. சூப்பர். போலாம். பையடா ஃபேண்ட் எடுத்து ஏற்றி விட்டுக்கோ தங்கம். தங்கம் பைய கையை விடாத. நீங்க கூட்டு போங்க, அது பயமா இருக்குன்றது. கூட்டு போங்க. ஏ सुंदर का मोटिवेशन।
ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போகலான்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். இந்த தண்ணி சவுண்டை கேட்டு இங்கேருந்து போக மனசே இல்லைங்க. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தா. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ தனுஷ்கோடி போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வரவே இல்லை. ஃபுல்லாக ஆட்டம் தான், நல்லா என்ஜாய் பண்ணா. என்ன என்னமோ சொன்னியா? எங்க வந்திருக்கிறோம்? ராமேஸ்வரம் சாமி கும்பிட்டுட்டு கடலுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. சரியான வெயில் அடிக்குது. பட் இருந்தாலும் தண்ணியில் நிற்கிறப்ப நல்லா சில்லுன்னு இருக்குது. இல்லை, நீங்கள் சாமி கும்பிட்டு வந்த ரீசன் சொல்லுங்கள். சாமி என்ன டைம் ஆச்சு, அதனால தான் டைம் ஆச்சு நட சாத்துறதுக்கு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணி வந்தோம். டைம் ஆச்சுன்றனால போய் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ சும்மா காலை மட்டும் நினச்சிட்ருக்கோம். ஓகே. பாப்பா எங்க இருக்கு? ஹாய் பிரதி. போகிறோம். பூ அப்படியே போய் எடுத்துக்கிறேன். போட் அங்கே நிற்கிது. போட்டிங் போகிறோம். ஜாலி. ஆமாம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. பைய போட தங்கம். பையப்பா அம்மா இதை பிடிங்க. போட்டிங் போகிறீங்களா? சூப்பர், ஜாலியாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட். செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ஏற்கனவே போட்டிங் போயிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கடலுக்கு நடுவில் போகிறோம். வாங்க போகலாம். ஓகே. பார்க்கவே பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? கடலுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பாருங்க மக்களே, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, டெம்பிள் தெரியுதா? ஹாய், என்ன பண்றீங்க? மக்களே, போட் எடுத்துட்டாங்க, போய்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு, செம்ம ஸ்பீடு. போட் எடுத்துட்டாங்க, போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு ரொம்ப. சூப்பர்ல, செம்மையா இருக்கு. நல்லா பாத்தீங்களா சன்லைட். தண்ணியெல்லாம் பாரு மின்னுது நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நடு கடல்.
ராமேஸ்வரம் வந்து போட்டில் போகணுன்னு சொல்லிட்டு பாப்பா ஆசைப்பட்டா. ஸோ அவளுக்காக வந்து ஏறணும். கண்டிப்பாக சொல்கிறேன், போட்டில் வந்து போயிருக்கேன். ஆனால் வந்து இந்த போட்டில் போனோன்னே பார்த்தீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இந்த ராட்டினத்துலலாம் ஏறி இறங்குறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு நாட் அலவுடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே சார்ஜ் தான் பண்ணுறாங்க. ஆனால் நடு கடல் வரைக்கும் போகிறது வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலை சுற்று மயக்கம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக வந்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். கோவிலில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோட லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.